லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பார்த்திபா, இவங்க தென்றல். கோச்சோட பொண்ணு தானே? இவங்க தான் உங்க ஃப்ரெண்டா? என்னாச்சு? இவங்க கழுத்துல தாலி எல்லாம் இல்ல. அதான் கோச்சோட பொண்ணா இருக்குமோன்னு கெஸ் பண்ணேன். எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சனா? சாரி தென்றல், என் ஹஸ்பண்ட் கிட்ட எதுவும் சொல்லாம கூட்டிட்டு வந்துட்டேன். தட்ஸ் ஓகே ரஜினி. நீங்க பேசிட்டு இருங்க, நான் இது வந்துடுறேன். வா. என்னங்க பார்த்திபா, கொஞ்சம் கூட யோசிக்காம நீ பாட்டுக்கு பேசிட்டே போற. அவ தான் உன்னை ட்ரெயின் பண்ண போறா. ஏங்க தப்பா ஏதாவது சொல்லிட்டேனா? அவங்க கோச்சோட பொண்ணு தானே? உன்னை ட்ரெயின் பண்ண போறதே தென்றல் தான். எது? எதுக்கு இப்ப இவ்ளோ ஷாக் ஆகுற? ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு செலக்ஷன் மேட்ச்ல என் கூட விளையாண்டவன எல்லாம் பாத்தீங்கல்ல? பார்த்தேன். அதுக்கு என்ன இப்ப? அதுக்கு என்னவா? அந்த டோர்னமெண்ட்ல ஜெயிக்க இவங்க என்ன ட்ரெயின் பண்ண போறாங்களா? பாத்தீங்கல்ல, குழந்தை பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க போய் எதுக்குங்க? என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அவங்க உங்க ஃப்ரெண்டுங்க, அது ஓகே, நான் அவங்கள மதிக்கிறேன். ஆனா அவங்க பேசுற சத்தம் கூட வெளியே வராம பூ மாறி இருக்காங்க. இல்ல இல்ல, ரொம்ப மென்மையான குணத்தோட இருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். இவங்க போய் என்ன ட்ரெயின் பண்ண என்னங்க? நான் வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். பாக்ஸிங்னா ஆம்பளைங்க விளையாட்டு மட்டும் தான். உனக்கு என்ன தெரியும் தென்றலை பத்தி? இல்லங்க ரஜினி, பரவாயில்ல. என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறத விட அவருக்கு இப்ப ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றதா முக்கியம். வாங்க பார்த்திபன். வா. ஏய், என்ன பண்ற? முதல்ல கையை இப்படி கரெக்டா வை. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டா கையை நல்லா இப்படி ஸ்ட்ரிஃபா வச்சுக்கோ. ஓகே, தலையை ஸ்ட்ரைட்டா வை. ஏய் ரம்யா, கரெக்டா கரெக்டா. ஓகே. என்ன பார்த்திபன், வேடிக்கை பார்த்துட்டே இருந்தா எப்படி? வாங்க போ பார்த்திபா, போ. எல்லாரும் என்ன பாருங்க, நான் பண்ற மாதிரி பண்ணுங்க. ஐயோ, சாரி சாரி. ஏய், சாரி பார்த்திபன். பார்த்திபா வலிக்குதா? இல்ல இல்ல ரஜினி, இஸ் ஆல் ரைட். இட்ஸ் ஓகே பார்த்திபன். பார்த்திபனை நிச்சயமா நான் ட்ரெயின் பண்றேன். நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல் தி பெஸ்ட் பார்த்திபன். தேங்க் யூ. தேங்க்ஸ். பை தென்றல். ஓகே ரஜினி, நாளையில இருந்து பார்த்திபன் வந்துடுவான். சரி. சரியா? வரும் தென்றல். ஓகே, பை. டேக் கேர். வா. பார்த்திபா, சரி வந்து உட்காரு. வணக்கம் சார். யாருங்க நீங்க? என்ன வேணும்? சார், உங்க ரேஷன் கார்டு செக்கிங்காக வந்திருக்கோம். ஸ்மார்ட் கார்டு அப்டேட் ஆயிருக்கு. ஸ்மார்ட் கார்டு அப்டேட்டா? அப்படின்னா? கார்டு ரஜினி பேர்ல இருக்குல்ல? ஆமா. அதுக்காகத்தான். மாப்பிள்ள, யார் இவரு? ஏதோ ரேஷன் கார்டு செக்கிங் ஆத்த. ஓ அப்படியா? நாங்க ஒரு மாசம் கூட விடாம ரேஷன்ல தான் எல்லாம் வாங்குவோம். ரேஷனுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொன்னாங்களே, அதை கொடுக்க போறீங்களா? இல்லம்மா, உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு அப்டேட் ஆயிருக்கு. அப்படின்னா என்னது? ரேஷன்ல எல்லாம் வாங்க முடியும்ல? தாராளமா வாங்கலாம். இந்த கார்டுல புதுசா பேர் சேர்த்திருக்காங்க. அதை செக் பண்ண தான் வந்திருக்கேன். என்னது? ஓஹோ, அது எப்படி சேர்த்திருப்பாங்க? புதுசா சேர்க்கறதுக்கு யார் இருக்காங்க? எல்லார் பேரும் தான் ரேஷன் கார்டுல இருக்குமே. ஏய், இப்ப எதுக்கு நீ அவசரப்படுற? அவர்தான் விவரத்தை சொல்ல வந்திருக்காருல. ஆளாளுக்கு ஏன் பேசுறீங்க? அவர் பேச விடுங்க. சார், நீங்க சொல்லுங்க சார். கார்டு ரஜினிங்கிற பேர்ல இருக்கு. அடுத்து ரஞ்சிதம். நானும் என் பொண்ணு தான். அடுத்ததா குபேரன். நான் தான். சங்கரி, ராதிகா, முரளி, திவ்யா. 4 பேரும் என் பசங்க தான் சார். அவ்வளவுதானே? மாரிமுத்துன்னு ஒரு பேரு. அப்புறம் தருண், மதுமிதான்னு குழந்தைங்க. ஆமா, நானும் என் பேர பசங்களும். சார், மொத்தம் 10 பேரு. கரெக்டா இருக்குல்ல? இல்லையம்மா, இதுல 11 பேர் இருக்க. இன்னொரு பேரும் இருக்கு.
எனக்கு புரிஞ்சு போயிடுச்சுமா. அந்த பார்த்திபன் பேரு தான் இருக்க போகுது. ஏற்கனவே அக்காவோட ஆதார் கார்டுல இருந்து எல்லாத்துலயும் பேரை மாத்தினால அவன். என்ன ராதிகா பேசுற நீ? அவன் மாத்திரதா இருந்தா ரஜினி பேர்ல அவன் வீட்டு கார்டுக்கு மாத்தி இருக்கணும். அவன் பேர் எதுக்கு இங்க சேர்ப்பான்? அட என்ன மாப்பிள்ள பேசுற நீ? அவன் செய்யற ஒவ்வொன்னையும் ஏன் செய்யற, எதுக்கு செய்யறன்னு சொல்லிட்டா செய்யறான். போதும் போதும், அவர் கையில தானே லிஸ்ட் இருக்கு. அவரை பேச விட்டா அவரே எல்லாத்தையும் சொல்ல போறாரு. கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருங்க. நீங்க சொல்லுங்க சார், வேற என்ன பேர் சார் இருக்கு? பத்மான்னு இருக்கு. அவ ஒண்ணும் இந்த வீட்டு ஆள் கிடையாது, ஒண்ட வந்த பிடாரி. ஆமாமா, ஏன் டைமா கத்துறீங்க? உங்க பிரச்சனையெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க. இதுல பேரு இருக்கு. அவங்க வீட்ல இருக்காங்களா இல்லையா? இதுக்கப்புறம் இருக்க மாட்டா. மா சார், அவங்க இந்த வீட்ல தான் சார் இருக்காங்க. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்ப நான் வரேன். போயிட்டு வாங்க. என்ன ஏன் பாக்குறீங்க? வேற வழியே இல்ல, உள்ள போங்க. யாரு வேலையா இருக்கும் இது? யாரு செஞ்ச வேலையோ? ஆனா இந்த வீட்டுக்குள்ள ஒரு பூகம்பம் வர்றதுக்கு எல்லா அறிகுறியும் தெரியுது. கடவுளே, என்னன்னு தான் பாப்போம். சரி மீனா. ஆமா, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். ஒரு செட் ஜெராக்ஸ் எடுத்தா போதும். நான் கூப்பிடுறேன். அக்கா, ஐயோ ரஞ்சினு, யாரு யாருக்கு அக்காடி? பல்லகளெல்லாம் உடைச்சிருவேன். அத்தை, ஏய், என்ன என்னங்கற இப்போ? யாராவது இந்த பஞ்சாயத்துக்கு வந்தீங்க, மரியாதை கட்டணும் சொல்லிட்டேன். ஏய், உனக்கு இந்த வீட்ல இடம் கிடையாதுன்னு தெளிவா சொன்னனா இல்லையா? அப்பவும் இந்த மாதிரி வேலை செஞ்சிருக்கேனா உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கும்? நான் என்னக்கா செஞ்சேன்? நீங்க எதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. ஒண்ணுமே புரியாம இருக்கும் போதே இவ்ளோ பண்றீங்களே. உங்களை சொல்லி என்ன பண்றது? எல்லாம் அந்த ரஜினி அக்கா குடுக்குற இடமா? இதோ நிக்கிறாரே இந்த உருப்படாத மனுஷன், இவரை சொல்லணும். ஏய், யாரு நீ? யாரடி நீ? இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் என்னடி சம்பந்தம் இருக்கு? போடி வெளியில, வெள்ள போ, வெள்ள போடி. என்னத்த பண்றீங்க? பாத்து மாப்ள, நீங்க போங்க அந்த பக்கம். ஏண்டி, ரோட்ல போற வரவளுக்கெல்லாம் ஏன் வீட்டு ரேஷன் கார்டுல பேர் கேக்குதோ? ரேஷன் கார்டுலயா? ஆமா பத்மாமா, இந்த வீட்டு ரேஷன் கார்டுல உங்க பேரு சேர்த்திருக்காங்களாமா? சேர்த்திருக்காங்க. என்ன சேர்த்திருக்காங்க? இவதான் சேர்த்து விட்டுருக்கா. முதல்ல என் புருஷனை இழுத்துக்கிட்டு போனா, இப்ப அவர் திரும்பி வந்ததும் பின்னாடியே வந்துட்டா. கேட்டா ரஜினிக்காகன்னு சொல்லுவாங்கம்மா. நம்மளால என்னமா பேச முடியும்? இந்த ராதிகா எப்படி ஏத்தி விடுறா பாரு. தோ வாய மூடிக்கிட்டு கல்லுளி மங்க மாதிரி நிக்கிறாரே, இவராலையும் தான். நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். அதான் அருமை புரிஞ்சு நான் திரும்பி வந்துட்டேன்ல. ஆனா இப்ப ரேஷன் கார்டுல பேரை சேர்க்க சொன்னதெல்லாம் நான் இல்ல. அன்னைக்கு நீங்க ஆரம்பிச்சு வச்சதுதான் இன்னைக்கு இங்க வந்து நிக்குது. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு?
ஏய் சொல்லுடி, யார கேட்டு ஏன் வீட்டு ரேஷன் கார்டுல உன் பேரை போட்ட? சொல்லுடி. ஐயோ அக்கா, நான் எதுவும் பண்ணலக்கா, எனக்கு எதுவும் தெரியாதுக்கா. சீ, மானம் கெட்டவளே, வாய மூடுறி. உன் நடிப்பை எல்லாம் நம்ப என்ன ரஜினி நினைச்சியா? ஒண்ணு அக்கா ரஜினி மாதிரி யாராலையும் இருக்க முடியாது. மனசார செஞ்ச தப்ப புரிஞ்சு வருத்தப்பட்டு நீங்க பேசுற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்கிற என்ன நீங்க நம்ப மாட்டீங்கல்ல? இதோ இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ற ஆள தானே நம்புவீங்க. நான் தான் எதுவும் செய்யல, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றேன்ல. கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க. பத்மாமா, ஏய், பேசிக்கிட்டு இருக்கேன்ல, வாயை மூடிக்கிட்டே இரு. இந்த பத்மா எப்படிப்பட்டவன்னு உங்க புருஷன்கிட்ட கேட்டு பாருங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் பேசின பேச்சுக்கு உங்க எல்லார் கட்டியும் எப்போ திருப்பி போட்டுட்டு போயிருப்பேன். ரஜினிக்காகவும் உங்களுக்காகவும் எல்லாத்துக்காகவும் பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். என்ன ரொம்ப தான் ரேஷன் கார்டுன்னு குதிக்கிறீங்க? நான் அதுல என் பேரை சேர்க்கல. அதுல சேர்த்திருந்தாலும் என்ன தப்பு? நானும் அவர் பொண்டாட்டி தானே. என் கழுத்துல தாலியை கட்டி 17 வருஷமும் குடும்பம் நடத்திருக்காரு. இதுதாம்மா இவங்க நிஜ முகம். இத்தனை நாள் இந்த எண்ணத்தோட தான் பூனை மாதிரி இருந்திருக்காங்க. எல்லாம் நடிப்பு. சி, ஏய், உன்னோட கம்மிதான். பேசாத நீ எல்லாம். ரஜினிக்காக தான் இருக்கேன். அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டா இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு எப்படியெல்லாம் நடிச்ச. சே, நிறுத்துங்க. அது நடிப்பில்ல, உண்மையா தான் நான் சொன்னேன். ஆனா பிரச்சனை வேற மாதிரி ஆயி போச்சே. நான் எதுக்கு வெளியே போகணும்? இந்த வீட்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அந்த எல்லா உரிமையும் எனக்கும் இருக்கு. நான் இங்கதான் இருப்பேன். உங்களால முடிஞ்சதை நீங்க பாத்துக்கோங்க. மா, நீ ஆரம்பத்திலேயே ரஜினி அக்காவை அடக்கி வச்சிருக்கணும். இவங்கள அப்பவே வெளில அனுப்பிச்சிருக்கணும். நீ தாமா தப்பு பண்ணிட்ட. ராதிகா, வரேம்மா. ரஜினி வந்துட்டாளா? இல்லம்மா, பார்த்திபனை பிராக்டிஸ் கூட்டிட்டு போயிருக்கால, வந்துருவா. எத்தனை பிரச்சனையை தான் அவளும் பாப்பா. பாவம் தானம்மா. எல்லா பிரச்சனைக்கும் இன்னையோட ஒரு முடிவு கட்டுறேன்னா. ரஜினி, என்னம்மா? இன்னைக்கு இந்த வீட்ல 2ல 1 எனக்கு தெரிஞ்சாகணும்.
என்னாச்சு? எதுக்கு இப்ப இவ்ளோ கோவமா இருக்க நீ? இந்த வீட்ல நான் இருக்கணுமா இல்ல என் வாழ்க்கையை கெடுத்தாள அந்த கேடுகட்டவ இருக்கணுமான்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். மா ப்ளீஸ் மா, என்ன ஆச்சுன்னு சொல்லு. எதுக்கு இப்ப இவ்ளோ கோவப்படுற? என்னக்கா நீ? பத்மாமா வந்ததுல இருந்து அவங்க இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க அம்மா. அவ யாருன்னு தெரிஞ்ச அப்புறமும் நீ அவளை இங்க தங்க வச்சல, அதுக்கு அவ புத்திய நல்லா காட்டிட்டா. பத்மா மாவா? அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிற ஆள் இல்லையே. அப்போ நான் சொல்றது பொய்யா பார்த்திபா? இல்ல இல்ல, அப்படி சொல்லல அத்தை. ஐயோ, தயவு செஞ்சு யாராச்சும் கொஞ்சம் என்ன நடந்ததுன்னு சொல்றீங்களா? மாமா நீங்க சொல்லுங்க, என்ன ஆச்சு இப்போ? ரஜினி, ரேஷன் கார்டு அப்டேட் ஆயிருக்குன்னு விசாரிக்க வந்தாங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, இந்த வீட்ல எனக்கு இருக்கிற உரிமை தான் அவளுக்கு இருக்கா. இங்கதான் இருப்பேன்னு உட்கார்ந்துருக்கா. எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும் ரஜினி. விட மாட்டேன், அவளை நான் விட மாட்டேன். மா சரி, நீ இப்ப கோவப்படாத. நான் போய் பத்மாமா கிட்ட என்னன்னு கேக்குறேன். அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ அவகிட்ட போய் விசாரணை பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க. அவகிட்ட என்னடி கேட்க போற? அக்கா, நம்ம அம்மாவை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருக்கா. பாவம்க்கா அவங்க. என்ன ரஜினி அமைதியா இருக்க? அப்படி என்ன அக்கறையும் பாசமா அவன் மேல உனக்கு இருக்கு? மா, உனக்கும் அவங்களுக்கும் துரோகம் பண்ணது இதோ உட்கார்ந்திருக்காரு இந்த ஆளு. எனக்கு உன் மனசு நல்லா புரியுதுமா. உன்னை பாத்துக்க நான் இருக்கேன். ஆனா பத்மாமா என்ன பண்ணுவாங்க சொல்லு? பார்த்திபா, இப்படி கேக்குறதுக்கு என்ன மன்னிச்சுடு. நாளைக்கு இவன் வேற ஒருத்தைய கூட்டிட்டு வந்தானா பார்த்திப மேலதான் தப்புன்னு அவளை ஏத்துப்பியாடி? அம்மா, சொல்லும் போதே அவ்வளவு அதிர்ச்சியா இருக்குல்ல உனக்கு? நடந்தா என்ன பண்ணுவ? ஒண்ணு இவனை கொண்டு போட்டுருவ, இல்ல அவளை கொண்டு போட்டுருவ. இல்ல உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமாடி? சரிம்மா, நான் உன் வழிக்கே வரேன். நீ அவகிட்ட போய் பேசுவியோ இல்ல வேற எவகிட்டயாவது போய் பேசுவியோ? ஆனா இன்னைக்கு ஒரு முடிவு எனக்கு தெரிஞ்சாகணும். இந்த வீட்ல இருக்க போறது நானா இல்ல அவளா? முடிவு உன் கையில இருக்கு ரஜினி. அக்கா, ஏங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. போங்க, போய் பத்மாமா கிட்ட பேசுங்க. ஆமா ரஜினி, நீ போய் அவங்க கிட்ட பேசு. போமா ரஜினி. போங்க. என்ன பிரச்சனையாக போதோ தெரியல. இந்த வீட்ல என்னைக்கு என்ன பிரச்சனை இல்லாம இருந்திருக்கு?
பத்மம்மா அழாதீங்க. பத்மம்மா என்ன பாருங்க, அழாதீங்க. அழாதீங்க, அழாதீங்க. இங்க பாருங்க பத்மாமா, என்ன பாருங்க, அழாதீங்க. நான் எதுவுமே பண்ணல ரஜினி. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. என்ன நம்பு ரஜினி. ஐயோ பத்மாமா, நம்பிக்கையை உடைக்கிற அளவுக்கு நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதோட இது ஒண்ணு அவ்வளவு பெரிய விஷயமும் இல்ல. இந்த மாதிரி யாருக்கும் தெரியாம ரேஷன் கார்டுல உங்க பேரை சேர்க்கறதுனால ஒண்ணும் ஆயிட போறது இல்ல. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இதுக்கு போய் இப்படி அழலாமா? கண்ணு தொடங்க. அக்கா என்ன அடிச்சப்ப கூட எனக்கு கோபம் வரல ரஜினி. என்னது? அம்மா அடிச்சாங்களா? அதை விடுமா. அக்கா என்ன ரொம்ப பேசிட்டாங்க. அதத்தான் என்னால தாங்கிக்க முடியல. அவருக்கு இப்படி ஒரு குடும்பம் இருக்குன்னு தெரியாம அவரை நம்பி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதை தவிர வேற என்னமா நான் தப்பு செஞ்சேன்? அவருக்கு உண்மையா ஒழுக்கமா தானே நானும் வாழ்ந்திருக்கேன். பத்மாமா, என்னது? இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. இல்ல ரஜினி, திரும்ப திரும்ப மானம் கெட்டவளே அப்படி இப்படின்னு பேசினா நான் என்னதான் பண்ணுவேன் சொல்லு?